பன்னீர் பட்டர் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், இப்படி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி கியூப்ஸாக கட் பண்ணி லேயராக எடுத்தீங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் சாதாரண சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து டிஷ்ஷுக்கு கலர் கொடுக்கும், காரமும் மைல்டாக இருக்கும் உங்களுக்கு. மசாலா பேஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி, 8 to 10 முந்திரி பருப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான தேவையான 2 பொருட்கள் இதுதான். கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை போடணும். தக்காளியில் இப்படி கீறிக்கோங்க, அப்போதான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிரேவி செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் ஜூஸ் இதுல நல்லா இறங்கி இருக்கு. அதான் இதை இப்ப நல்லா ஆற வச்சுட்டு தக்காளி தோல் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல வேக வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதோட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை சூடாக்குங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. ஆயில் சூடானதும் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இதோட கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. டிரான்ஸ்பரண்டா கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு ஸ்மோக்கி டேஸ்ட் தர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். பாத்துக்கோங்க, இந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடானதும் அதுல 1 பிஞ்ச் காஷ்மீரி சில்லி பவுடரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பன்னீர் சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது, ஏன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிடும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, போதும். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு சூடு பண்ணுங்க. கடாய் சூடானதும் அதுல ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் மறைச்சு வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம்.
இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். சீக்கிரம் வதங்கறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு இதை வேக விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கணும். இப்போ ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதுல வெங்காயம் தக்காளி வேக வச்ச தண்ணியும் மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பன்னீர் சேர்த்தா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது, ரப்பர் மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ கசூரி மேத்தி கையில நல்லா நசுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கசூர் மேத்தி ஸ்மெல் நல்லா உள்ள இறங்கி இருக்கும். இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இந்த சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.